உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படி கேட்டாங்க. கல்யாணமாக ஆயிடுச்சு, என் வயிற்றில் குழந்தை இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். யாரு குழந்தை அது? அது அவரோட குழந்தையானேன்னு தெரியல மேடம். அன்றைக்கி ஒரு 3 நாள் அங்கேயே ஸ்டே. லாட்ஜில்? லாட்ஜில். உனக்கு தெரியுமா அந்த லாட்ஜு? எங்கள் மாமாவோட லாட்ஜ் மேடம். உங்கள் மாமாவோட லாட்ஜில் தைரியமாக போயிருக்கு. ஆ உங்கள் பேர் என்னது? அன்மரசன். எங்கேருந்து வரீங்க? இங்கே புளியாந்தோப்பு. சரி, என்ன பிரச்சனை? இப்போ கல்யாணம் ஆயிடுச்சா உங்களுக்கு? இன்னும் ஆகலை. சின்ன பையன். என்ன வயசு? 27. என்ன வேலை பண்ணுறீங்க? டிரைவராக இருக்கேன். என்னப்பா பிரச்சனை? இந்த பொண்ணை மீட் பண்ணி நான். எங்கே மீட் பண்ணீங்க? நம்ம டிவி சத்தத்தில் மீட் பண்ண மேடம். சரி. ஆக்சுவலாக அவள் ஒரு 5 years கன்சீவாக இருந்துக்கிறா. அன்றைக்கி எங்கள் 2 பேருக்குள்ளே ஒரு தொடர்பு ஆயிடுச்சு. 5 months-ஆ? அவள் கன்சீவாக வேறு போய் சொல்லி என்னை ஏமாற்றிட்டான். கல்யாணம் ஆனது உங்களுக்கு தெரியாது? எனக்கு தெரியாது. ஒரு 5 மாதம் கழிச்சு நான் கன்சீவ் வச்சு ஒரு 3 மாதம் கழிச்சு கன்சீவ் ஆகிறாடி. ஒரு 5 months குழந்தை பிறந்துச்சு. நீங்கள் கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள். எங்கே மீட் பண்ணீங்க? எப்படி மீட் பண்ணீங்க? ஒரு என் ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து நான் காலையில் 2 wheeler எடுத்துன்னு வரேன். இவங்க ஆக்சுவலாக லிஃப்ட்டு கேட்டாங்க என்கிட்ட. அப்போ இவங்க லிஃப்ட்டை கூட்டிட்டு போகும்போது அப்பா எங்களுக்குள்ளே பழக்கமாயிடுச்சு. அதை எப்படி ரோட்டில் போகிறவங்களுக்கு லிஃப்ட் கொடுப்பீங்க? தப்பில்லை பாது. இல்லை, இந்த கார்னரில் விட்டுறேன்னு. கார்னரில் விடலையே. அது 5 வருஷமாக ட்ராவல் பண்ணிட்டு தானே இருக்கீங்க. சரி, சொல்லுங்கள். அப்புறம் கொஞ்சம் அப்படியே ரொம்ப நாள் பழக்கமாயிடுச்சு. அப்புறமா தான் எனக்கு பிரச்சனையை சொன்னேன். ஒரு 3-4 months போகும்போது அந்த பிரச்சனையை சொன்னேன். சரி, இவங்க வீடு உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கா? இல்லை, இவங்களுக்கு சிதம்பரம் இங்கே. அப்போ எப்படி மீட் பண்ணுவீங்க? இவங்க வல்சரவாக்கத்தில் ரூம் எடுத்து தங்கிக்கிறாங்க. என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? கடையில் ஒர்க் பண்ணுறேன்னு வாங்க மேடம், இந்த பியூட்டிஷியனில். சரி, நானும் கேர் பண்ணி விட்டேன். ஆனால் போய் கேட்டால் அங்கே இல்லைன்னு வாங்க மேடம். அப்புறம் நீங்கள் கேட்க மாட்டேலாம்? கேட்டால் பிரச்சனை பண்ணுவாங்க. என்ன பிரச்சனை? எங்கே வேணாலும் போவேன், நீ யார்? அவங்களோட உங்களுக்கு லவ் ஆயிடுச்சா? அப்போ அவங்க பேக்ரவுண்ட் என்ன? அப்பா அம்மா யார்? எதுவுமே கேட்கல? யாரை கேர் பண்ணல. நீங்கள் கேட்கல? நானும் போய் கேட்டேன், பிரச்சனையே வந்துட்டேன். எங்கே போய் கேட்டீங்க? அவங்க வீட்டில். எங்கள் வீட்டில்? சிதம்பரம் போயிட்டு போனீங்களா? என்ன பிரச்சனையாச்சு? அவங்க என் பொண்ணு இல்லைன்னா அவங்க அப்பா யாரா நீ இட்டுன்னு வர்றதுக்கு கும்பல் சேர்ந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சு. ஏன் அப்படி பண்ணாங்க? இவன் என்ன பண்ணன்னு தெரியல. இப்போ நீங்கள் போய் மாட்டிக்கிட்டீங்க சொல்கிறீங்களா? இப்போ வெளில மாட்டிக்கணும். எவ்வளோ நாளாக தொடர்பு உங்களுக்கு ஆயிடுச்சு மேடம்? ஒரு 2.5 வருஷம் இருக்கும். சரி, இந்த 2.5 வருஷம் எங்கெல்லாம் மீட் பண்ணுவீங்க தம்பி? நைட் எப்போனா ரேர் தான் மேடம். எங்கே போய் தங்குவீங்க? ஹோட்டல்லையா? ஹோட்டல். அது கூட நான் இல்லை மேடம், இவ்வளோ ஒர்க் தான் மேடம். அப்புறம் என்னாச்சு? இப்போ கொஞ்ச நாளாக ஒரு மாதிரி பண்ணிருக்கிறேன். என்ன பண்ணுறா? எங்கள் வீட்டுக்கே தெரிஞ்சிச்சு மேடம் எல்லாம். கல்யாணம் பண்ணிட்டீங்களா? இந்த பண்ணல. ஏன் கல்யாணம் பண்ணாமல் இருக்கீங்க? இல்லை, அவன் நடவடிக்கை சரியில்லை மேடம். யாரானா அவன் ஃபோன்லேருந்து யாருன்னா கால் பண்ணி எவனா பேசுறது, அவனுக்கு எனக்கோ பிரச்சனை ஆகுது. இதே பண்ணி எனக்கு வேலை. நீங்கள் 2 பேரும் ஒன்றா தங்கியிருக்கீங்களா? இப்போ ஒன்றா தான் மேடம். ஒரு 6. எங்கே இருக்கீங்க? ரெட் ஹில்ஸில் தனியாக இருக்கு. வீடு எடுத்திருக்கீங்களா? எப்படி வீடு கொடுப்பாங்களா இருக்கிறதுக்கு? கொடுத்தாங்க மேடம். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சொல்லியிருக்கேன். அது கல்யாணமே பண்ணிக்கலாமே, ஏன் திருமணமாகாமல் அப்படி பண்ணுறீங்க? அவங்க ஹஸ்பண்ட் எங்கே இருக்காங்க? அவங்க இந்த ஊரில் இருக்காங்க. டைவோர்ஸ் ஆகிடுச்சா? டைவர்ஸில் அவங்க. அதனால தான் கல்யாணம் பண்ணல. குழந்தை இருக்கா? ஆமாம். எத்தனை பசங்க? 2 பேர் மேடம். ஃபர்ஸ்ட் பேபி அவரு. செகண்ட் பேபி உங்களுக்கு தான். ஆம்பளை பசங்களா பொம்பளை பசங்களா? பையன் ஒன்று, பொண்ணு. உங்களுக்கு பொண்ணா பையனா? பொண்ணு மேடம். இப்போ என்ன பிரச்சனை? அதான் என்கிட்ட சரியாக இருக்க மாட்டேறா. நடவடிக்கை எனக்கு பிடிக்கல மேடம். இனிமேல் ஜாப் பார்க்க விட மாட்டேறா. எங்கே இருந்தாலும் இருக்கிற காசெல்லாம் வீண் பண்ணுறா. எந்த பொருளை பார்த்தாலே உடைக்கிறது. நான் எங்கள் அப்பனுக்கு இறக்க மாட்டேன், நீ யாரா? இப்போ சந்தோஷமா இல்லை நீங்கள்? இல்லை மேடம். உங்கள் அப்பா அம்மாக்கெல்லாம் தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும். இப்போ நீங்கள் என்ன பண்ண விருப்பப்படுறீங்க? அதான் மேடம், வேணாம் மேடம். அந்த பொண்ணு வேண்டாம், அவளோட வாழ பிடிக்கல. எவ்வளோ நாளாக? இப்போ லாஸ்ட்டு நீங்கள் அவங்கள பார்த்துட்டு எவ்வளோ நாள் ஆச்சு? என் கூடவே தான் மேடம் இருக்கிறாங்க. 6 months. ஒரு 3 months விழுப்புரம் யாருக்கிட்டே அவங்க ஃப்ரெண்ட்ஸு வீட்டில் இருந்தாங்க. இதுமாரி குழந்தை டல்லாக இருக்குது,
கண்டிஷன் சரியில்லை வாப்பான்னு யாருக்கிட்டே ஃபோன் வச்சு இது பண்ணி அங்கே போய்ட்டு அந்த பாப்பா தூக்கின்னு வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு அப்புறம் கிளியர் பண்ணி நான் இங்கேயே உங்களையே வாழ்ந்துக்கிறேன், இங்கேயே போக மாட்டேன், நல்லபடியாக இருந்துக்கிறேன் அப்படி இப்படின்னு வீடை பார்த்து வெய்ய நான் இருந்துக்கிறேன் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. சரி இருந்துக்கோ, நானும் ஒரு வீடு எடுத்து வச்சிட்டேன். அப்புறம் 2ஆவது பாப்பா கன்சீவாக இருக்குது வேறு சொன்னாங்க. அந்த குழந்தை பிறந்துடுச்சு. அந்த பாப்பா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க போங்க. உங்கள் பேர் என்னம்மா? ஃபாத்திமா மேடம். 16 வயசு தான் மேடம். 12th முடிக்கும்போது அப்போவே அந்த வருஷத்தில் 9ஆம் மாதம் செப்டம்பர் 10ஆம் தேதி எங்கள் ஜாதிக்காரங்களை கல்யாணம் பண்ணி வச்சாங்க மேடம். எனக்கு அவருக்கு 38 வயசு, எனக்கு 16 வயசு மேடம். எனக்கு அந்த கல்யாணத்தில் சுத்தமாக விருப்பமே இல்லை மேடம். எனக்கு நிச்சயதார்த்தம் பண்ணுறேன்னு சொன்னாங்க. ஏன் நிச்சயதார்த்தம் பண்ணுறேன்னு, கல்யாணம் வேணாம், நான் மேலே நல்லா படிக்கணும், போலீஸ் ஆகணும் அப்படி சொன்னேன் மேடம். எங்கள் வீட்டில் யாருமே கேட்கல. எங்கள் அம்மாவோட அம்மா பேச்சை கேட்டுட்டு எங்கள் அப்பாவே என்ன 12th மேலே படிக்க வைக்கல மேடம். உங்கள் அப்பா என்ன வேலை செய்கிறாருமா? கூலி வேலை தான் செய்கிறாங்க. அம்மா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க. எத்தனை பசங்க நீங்கள்? 3 பேர் இருக்கோம். ஒரு அண்ணன், ஒரு தம்பி, நான் ஒரே ஒரு பொண்ணு. இப்போது கல்யாணம் பண்ணி வச்சவர் கூட குடும்பம் நடத்த சொன்னாங்க மேடம். கல்யாணம் செஞ்ச 3 நாள் அவர் என் கூட தான் மேடம் இருந்தார். எங்களுக்குள்ளே எதுவும் நடக்கல மேடம். அவர் கேட்டார், எனக்கு அப்படின்னா என்னான்னே தெரியல. உள்ளே போ அப்படின்னு சொல்லிட்டு சொம்பை கையில் கொடுத்து உள்ளே அமிச்சாங்க மேடம். அவர்கிட்ட நான் பேசினேன், எதுக்காக சொம்பு கொடுத்து உள்ளே அமிச்சாங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் உங்களை எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, நீ உங்கள் சுகத்துக்காக தான் என்னால் முடியாது அப்படின்னு சொன்னேன் மேடம். அதுக்கு அவர் சொன்னதுக்கு, உன்னை கல்யாணம் பண்ணி வச்சதுக்கே அதுக்கு தான், வேறு எதுக்கு அப்படின்னு சொன்னாங்க மேடம். என் மேலே கை வச்சிங்கன்னா மண்ணெண்ணை ஊற்றி கொளுத்திப்பேன், என்ன ஏதாச்சும் பண்ணிப்பேன் நான் அப்படி அதோடு அவர் கீழே படுத்துட்டாங்க, நான் மேலே படுத்துட்டேன் மேடம். 3ஆம் நாள் பயணம் போகிறேன்னு சொன்னாங்க மேடம். அவங்க ஃபாரின் தான் போனாங்கன்னா எனக்கு தெரில மேடம். ஆனால் அவர் வந்து பெங்களூரில் இருக்கிறதா எங்கள் வீட்டு பக்கத்தில் அக்கத்து மூலயமா தெரிஞ்சுக்கிட்டேன், அவரோட ஃப்ரெண்டு மூலயமா தெரிஞ்சுக்கிட்டேன் மேடம். 3 வருஷமாக என் நாத்தனா 3 நாளில் புல் உண்டாயிருக்கியா வரலையா இல்லையா அப்படின்னு கேட்டு தொல்லை பண்ணி சாவடிச்சிட்டாங்க மேடம். அதனால் அங்கே இருக்கவே முடியலன்ட்டு நான் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன் மேடம். நான் சொன்னேன், நான் எந்த சண்டையும் போடலை, நீ பைத்தியம் சைக்கோ அப்படின்னு சொல்லி கடலூர் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் வச்சுருந்தாங்க மேடம். யாரு? எங்கள் அப்பா. எதுக்கு? உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு, அதனால தான் நீ அங்கே அப்படி பண்ணுற. என்ன பண்ண? நான் அவங்க கொடுக்குற டேப்லெட்லாம் என்ன போட சொன்னாங்க, முட்டையில் என்னமோ மந்திரிச்சு கொடுத்தாங்க, அதெல்லாம் குடிக்க சொன்னாங்க. அதெல்லாம் நான் எதையுமே குடிக்கல மேடம், தூக்கி போட்டேன் மேடம். அதனால ஆஸ்பத்திரியில் போய் அங்கே காமிச்சதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுக்கும் அந்த பொண்ணுக்கு எதுவுமே இல்லை. இல்லாத பொண்ணுக்கு மாத்திரை கொடுத்தா அதுக்கு மறுபடியும் பைத்தியம் பிடிச்சிடாதா, இல்லை எங்களை போலீஸ் பிடிச்சிட்டு போயிருந்தான்னு டாக்டருக்கு அங்கே சொல்லி மூஞ்சிட்டு காற்று போய் அனுப்பிச்சிட்டாங்க எங்கள் அப்பாவை. அதோட விட்டது தான் மேடம். அதுக்கப்புறம் மறுபடியும் அப்படி இப்படி பேசி மறுபடியும் அதே வீட்டுக்கே அனுப்பிச்சி வச்சாங்க மேடம். இத்தனைக்கும் அவர் அவங்க பெற்றவங்க கிடையாது மேடம், வளர்த்தவங்களாம் மேடம். எங்கள் மாமனாரோட அம்மா அவங்க தான் வளர்த்தாங்களாம் மேடம். எங்கள் வீட்டுக்கார வளர்த்ததுக்கு என் கூட தான் இருப்பான், அவங்க அம்மா கூடலாம் போக மாட்டான். அவருக்கு 2 தங்கச்சி, அவர் மொத்தம் 3 பேர். பெரிய பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க முட்லூரில். சின்ன பொண்ணு படிச்சுட்டு இருந்தது, வேலைக்கு போயிட்டு இருந்ததுன்னு எனக்கு தெரியும் மேடம். பெரியவங்க தான் மேடம் என்கிட்ட சண்டை வாங்கிட்டே இருப்பாங்க நாத்தனார். எனக்கு அந்த வயசில் எந்த ஸ்டேஷன் போனாலும் எதுவுமே ஒழுங்காகவே எதுவும் எடுக்கலை மேடம். அது ஒழுங்காக ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை மேடம். அப்படியே விட்டுனேன், நமக்கு ஏன் ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டுக்கு வந்து சொன்னால், நீ தான் ஒழுங்காக நடந்துக்கிட்ட, நீ தான் அந்த வீட்டில் ஒழுங்காக இல்லை, உன்னை விட சின்ன பொண்ணுலாம் கல்யாணம் பண்ணி எப்படி இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி போய் எதனா செத்து எதனா குடிச்சிட்டு சாவு, நீலாம் எதுக்கு எனக்கு பிள்ளையாக வந்து பிறந்தேன், எங்கள் அப்பா போட்டு அடிச்சிட்டாங்க மேடம். ஆனால் இப்போலாம் யோசிச்சு பார்க்கும்போது அம்மா அப்பா விட்டு ஏன் வந்தேன்னு இருக்கு மேடம். ஆனால் இப்போ இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் மேடம். இல்லை அதுக்கப்புறம் என்னாச்சு? எப்படி வீட்டிலேருந்து வெளியே வந்தேன்? வீட்டு சவரி ஏறி குதிச்சு வந்துட்டேன் மேடம். இப்போ 1 மணி இருக்கு. எப்போ அது? 2013 மேடம். 1 வருஷத்துல? ஆமாம். உங்கள் வீட்டிலேருந்தா அவங்க வீட்டிலேருந்தா? எங்கள் வீட்டிலேருந்து மேடம். அவங்க தான் விட்டுட்டு போயிட்டாங்கல்ல, அடிக்கிறாங்க மேடம், சோறு ஒழுங்காக கொடுக்கல, ஒரு மாதிரியாக பேர் புருஷனோட வாயிலங்கிறதுக்காக. ஆமாம் மேடம். நான் சொன்னேன், எனக்கு 16 வயசு ஆகுது, அவருக்கு 38 வயசு ஆகுது, அவர் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு
நான் அவர் கூட எப்படி இருப்பேன்? எனக்கு கனவு ஆசைலாம் இல்லை. என்னை கேட்டு எதுவுமே செய்ய மாட்டேன், உன்னை கேட்டு எதுவுமே செய்ய முடியாது, நாங்கள் செய்கிறதான் நீ பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஸ்கூல் லீவ் போட்டு நாங்கள் ஏன் லீவ் போனோம், எனக்கு எக்ஸாம் இருக்கு, நான் எக்ஸாமுக்கு போகணும் அப்படின்னு சொன்னேன் மேடம். அது கூட அவங்க காதில் வாங்காமல் நிச்சயதார்த்தம் பண்ணிட்டாங்க சரி, மேடம். ஒரு வருஷத்துல கிளம்பி வந்துட்டேன். கிளம்பி எங்க வந்த? எப்படி உனக்கு தைரியம் வந்தது? வீட்டுக்கு வந்துட்டேன் மேடம். எங்கள் வீட்டுக்கு ஆ. அவங்க எல்லாம் வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. உங்கள் பொண்ணு எங்களுக்கு வேணான்னு சொல்லி பஞ்சாயத்து தலைவர்கிட்ட எழுதி வாங்கி என்னை அனுப்பிச்சி வச்சாங்க. எங்கள் அப்பா நீ அவங்க தான் எழுதி வச்சுட்டாங்களே, நீ எனக்கு பொண்ணு இல்லைன்னு சொல்லி ஸ்டேஷனில் கையெழுத்து போட்டு இவரும் போயிட்டாரு. ஆனால் அதே ரோட்டில் நின்றுட்டு இருந்தேன் நான். அப்புறம் மகளிர் போலீஸ் ஸ்டேஷன் அங்கே சிதம்பரத்தில் இருக்கு மேடம், அவங்கக்கிட்ட சொல்லி இந்த மாதிரி பிரச்சனைங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு போகிறேன் மேடம் சொல்லிட்டு காசே இல்லை. போலீஸ்காரங்க 100 ரூபா கொடுத்து நீ பஸ்ஸில் போ. அப்ப நைட்டு செவரேறி குடிச்சது எப்படி? அதான் மேடம், பால்லாம் வைப்பாங்களே டப்பா, அந்த நல்லா பெரிய காம்பவுண்டு 3 டப்பா போட்டு அது மேலே ஏறி குதிச்சு கீழே குதிச்சுட்டு அன்பரசுக்கு ஃபோன் பண்ணேன். எப்போ அது? அப்போ 2013 மேடம். என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல அப்பாவுக்கு வந்து எழுதி கொடுத்துட்டு போயிட்டு? அதான் மேடம், நான் போனதுக்கு அப்புறம் எங்க போன எனக்கு என்னை சண்டை போட்டாங்களே மேடம், வந்து இவங்க எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. மாமியார் நாத்தனார் எல்லாம் வந்து விட்டு போயிட்டு நான் பெங்களூர் போகிறேன், 2 மாதம் கழிச்சு வேணா வந்து கூட்டு போகிறேன்னு சொன்னாங்களே மேடம். அன்னைக்கு நைட்டே அவ்வளோ பிரச்சனை. எங்கள் அப்பா சரி செவரு ஏறி குதிச்சிட்டேன் மேடம். குதிச்சுட்டு என்ன பண்ணேன்? போயிட்டேன் எங்கள் வீட்டில் எங்கள் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டேன், சிதம்பரம் பஸ் ஸ்டாண்டுக்கு. அங்கே போனதுக்கு போலீஸ்காரங்க நின்றுட்டு இருந்தாங்க. ஏம்மா இந்த நேரத்தில் நீ மட்டும் எங்கம்மா தனியாக போகிறேன்னு கேட்டாங்க. இல்லைங்க சார், சென்னை போகணும் சார், அது பஸ்ஸு பார்த்துட்டு சென்னை பஸ் எல்லாம் கிளம்பிடுச்சு, நீ கடலூர் போய் தான் போகணும்னு சொல்லிட்டாங்க. சார் என்கிட்ட துட்டே இல்லை சார், 20 ரூபா தான் இருக்குது, நீங்கள் ஒரு 100 ரூபா இருந்தால் கொடுங்க சார், அப்புறமா பார்த்தா தந்துறேன்ட்டு அவர் 100 ரூபா கொடுத்தாங்க. அந்த 100 ரூபாய் எடுத்துன்னு போய் சென்னை பஸ் ஏறி வந்துட்டேன் மேடம். கோயம்பேடில் வந்து அப்படியே உட்காந்துறேன், அழுதுட்டு நான் உட்காந்துக்கிறேன். ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு ஜென்ஸ் இன்ஸ்பெக்டர் வந்து கேட்டார், என்னம்மா ஏம்மா இப்படி உட்காந்துருக்கு, அதெல்லாம் மோசமான ஊருமா, அப்படிலாம் உட்காந்தேன் என்னம்மா அப்படின்னு கேட்டேன். இல்லை சார், எங்கள் வீட்டில் இருந்து சண்டை போட்டு வந்துட்டேன் சார், அதுவும் அவங்களுக்கு தெரியாமல் செவரேறி குதிச்சு வந்துட்டேன் சார், தயவு செஞ்சு அவங்கள வர வச்சுட்டு கூட்டு போங்கன்னு சொன்னதுக்கு அவங்க வந்து ஹோம்லெஸ் சேர்த்து விட்டாங்க மேடம். அண்ணா நகரில் எம்ஜிஆர் சிலைக்கிட்ட ஒரு தெரு இருக்கான், அங்கே சேர்த்து விட்டுட்டாங்க மேடம். ஃபோன் பண்ணாங்க மேடம், எங்கள் அப்பா கிளம்பி வந்துட்டாங்க. யாரெல்லாம் வந்தாங்க? எங்கள் பாட்டியும் எங்கள் அப்பாவும் வந்தாங்க. சரி, வந்து இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பொண்ணு இனிமேல் இங்கேருந்து எங்கன்னா போயிடுச்சுன்னா எங்களுக்கு இந்த ஹாஸ்டலுக்கு சம்மந்தம் இல்லைன்னு நாங்கள் எழுதி கொடுத்துருவோம் போலீஸ்கிட்ட, அவங்க வந்து சைன் போட்டு கொடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டாங்க மேடம். அதோட அப்பா கூட்டிட்டு போகல மேடம், ஹாஸ்டல்லே இருந்தேன். ஆமாம் மேடம். நீ உங்க அப்பாட்ட சொல்லியா வீட்டுக்கு வரேன்னு? சொன்னேன் மேடம், நீ வந்தாலே எனக்கு அங்கே பிரச்சனை தான், நீ வராத, ஒரு பொண்ணு இல்லைன்னு தலைமொழி வர்றேன் அப்படி சொல்லிட்டாங்க மேடம். சரி, அப்புறம் என்ன பண்ண ஹாஸ்டல்ல? அங்கே பியூட்டி பார்லருக்கு வேலைக்கு போனேன் மேடம். ஹாஸ்டல்லேருந்து எவ்வளோ நாளைக்கு? ஹெல்ப்புக்கு ஒரு 3 மந்த் இருக்கும் மேடம். சரி, அங்கே ஹாஸ்டலில் தங்கிட்டு போனேன். ஆமாம் மேடம். அப்புறம் 3 மந்த்துக்கு அப்புறம் எனக்கு அங்கே போகிற சாப்பாடு எதுவுமே பிடிக்கும். நம்ம தான் சம்பாதிச்சிட்டோம்ல, சிட்டிலேயே ஒரு நல்ல ஹாஸ்டல் பார்த்து போயிடலான்னு வடபழனி குமரன் காலனியில் ஃபஸ்ட்டு தெருவில் ஒன்று இருக்குது மேடம். அங்கே தான் இன்னும் ஒரு 3 மந்த் அங்கே தான் பார்த்துருந்தேன். ஆப்போசிட்லேயே பார்லரு, போயிட்டு வர கிட்ட இருக்குன்னா அங்கேயே இருந்து பண்ணி ஹோம்லேருந்து அங்கே தான் பார்லரில் வந்துட்டு இருந்தியா? ஆமாம் மேடம். சரி, அங்கேருந்து வந்துட்டு இருந்தேன் மேடம். அதுக்கப்புறம் இந்த பார்லரில் சம்பளம் கம்மியாக கொடுத்துட்டு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு வேணான்ட்டு முகப்பேருக்கு வந்துட்டேன் மேடம். முகப்பேருக்கு அமிச்சாங்க. அங்கே போனதுக்கு ஒரு சின்ன பியூட்டி பார்லருக்கு ஹவுஸ் கீப்பிங் தேவைன்னு கேட்டிருந்தாங்க, ஹெல்ப்பர் தேவைன்னு கேட்டிருந்தாங்க மேடம். இந்த மெஹந்தி போடுறது, ஐப்ரோ த்ரெட்டிங் பண்ணுறது, இதுக்கெல்லாம் ஹேர் கட், அவங்க கூட போய் அங்கேயே ஒரு ஹாஸ்டலில் பார்த்தா அங்கேயே இருந்தேன் மேடம். அங்கே ஒரு 6 மாதம் இருந்திருப்பேன் மேடம். அந்த ஹாஸ்டலில் தான் 6 மாதம் இருந்தேன். நல்லா பார்த்துக்கிட்டாங்க, நல்லா இருந்தேன். அதுக்கப்புறம் 6 மாதத்துக்கு அப்புறம் வயிறு ரொம்ப பெருசாக ஆரம்பிச்சிச்சு. இவர் கூட ஒன்றா இருந்து. எவரு கூட? அன்பரசன் எங்கே வந்தார்? அதான் சொல்கிறேன் மேடம், அங்கே அந்த பார்லருக்கு வருவாங்க மேடம். இவங்க கால் டாக்ஸி புக் பண்ணுவேன் நான். எதுக்கு ஓட்டுறாங்க மேடம் அவங்க. சரி, எங்கள் மேடம் கால் பண்ணுவாங்க. இவர் தான் எல்லாம் அமைஞ்சிக்கிற சத்திரம் இல்லை மேடம். அப்புறம் அங்கே தான் மேடம் பார்த்தேன். மார்ச் 16 17 பார்த்தேன் மேடம் அவங்கள. எதுக்கு நீ அங்கே போகிற?
அங்கே எனக்கு வேலை இருக்குது மேடம். இந்த திங்ஸ்லாம் வாங்கிட்டு வரணும். saree நிறையா அவங்க ப்ராடக்ட்லாம் அங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே தான் வாங்கணும். யாரோட போவேன்? நான் மட்டும்தான் போவேன் மேடம். பஸ்ஸை பிடிச்சி நானே போயிடுவேன் மேடம். சத்திரம் உள்ளே போயிட்டேன்னா அதனால வெளில அந்த கொஞ்சம் தூரம் அது வரைக்கும் வந்து விடுங்க நான் கேட்டேன். அப்போ அந்த அண்ணன் விடுறாம்மா அப்படி சொன்னாங்க. விடுறேன்னு சொன்னவங்க வடபழனிக்கு இங்கே கூப்பிட்டு வந்தாங்க. கூப்பிட்டு வந்து கேட்டாங்க, நீங்கள் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படி கேட்டாங்க. கல்யாணமாக ஆயிடுச்சு, என் வயிற்றுல குழந்த இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். அப்படின்னு பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே வயிறு, ஏன் போய் சொல்லிட்டீங்க அப்படின்னு கேட்டாங்க. நிஜமாலும் தாங்க நான் மாசமாக இருக்கேங்க அப்படின்னு சொன்னேன். யாருக்கு குழந்தையாது? அது அவரோட குழந்தையானே தெரியல மேடம். ஃபஸ்ட்டு வீட்டுக்காரர் குழந்தையானே தெரியல மேடம். சரி, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த சத்திரத்தில் மீட் பண்ணோம்ல மேடம். அப்போத்துலேருந்து ஒரே பழக்கம் ஆயிடுச்சு மேடம். அப்புறம் நான் வயிறு ரொம்ப பெருசாகவும் அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டார் மேடம். கவுன்சிலர் மகிழந்தன், எங்கள் அன்பரசோட மாமா. அவர்கிட்ட போய் சொன்னதுக்கு அதான் ஏதோ ஆயிடுச்சு, தாலி கட்டி அவ கூட குடும்பம் நடத்து அப்படின்னு சொன்னாங்க மேடம். இந்த ஒரு வாரம் விட்டுருங்க மேடம். 1.5 வருஷமாக குடும்பம் நடத்த மேடம். டீட்டெயில்ஸில் நான் இருக்கிற இடமே தெரியாது. இந்த புள்ளைய பெற்று ரொம்ப அவஸ்தைப்பட்டேன் மேடம். 7 மாதத்துலேயே இப்போ வந்துச்சு மேடம். கல்யாணம் பண்ணிட்டியா அவரை? பண்ணிட்டேன் மேடம். நடராஜ கோயில், சிதம்பரம் நடராஜ கோயில் தான் மேடம் தாலி கட்டி. மாசமாக இருக்கும்போதே? ஆமாம் மேடம். எத்தனை மாதம் இருக்கும்போது? 6 மந்த் இருக்கும் மேடம். அப்போவே தாலி கட்டினாங்க மேடம். தாலி கட்டி அங்கேயே வீடு எடுத்து வச்சாங்க. சிதம்பரத்துலேயே பெரிய வீடு தான் எடுத்து வச்சாங்க. உன்னை விட்டு நான் எப்படி அங்கே இருக்க முடியும், ஒரு ஆத்திரம் அவசரம்னா உனக்கு யார் வந்து ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னாங்க. எங்கள் அம்மாவோட சேரணுங்க, அதனால தாங்க வீடு பார்த்து கொடுங்க அப்படின்னு இவர்கிட்ட சொன்னேன். சரி, அவரோட வாழ ஆரம்பித்தேன். நல்லா தான் மேடம் பார்த்துக்கிட்டாங்க. சிகரெட் தண்ணி அடிக்கிறது கூட நான் பெருசாக நினைக்கல மேடம். கஞ்சா அடிக்கிறாங்க மேடம். வீட்டில் 1 பொட்டத்துக்கு 4 பொட்டெலாம் கிடக்கும் மேடம். சரி, முதல் குழந்தை பிறந்ததா? இவர் தான் மேடம் டெலிவரி பார்த்தாரு. நாய் மாதிரி கிடந்தாரு மேடம் வந்து ஆஸ்பத்திரியில். 2வது குழந்தை இவர் தான் பார்த்தேன். முதல் குழந்தை டெலிவரி ஆச்சு. அதுக்கப்புறம் எப்போ மறுபடியும் எப்போ மாசமான? 2015 பாப்பா பெற்றேன் மேடம். தேவாவை 16 அடுத்த வருஷமே. அடுத்த வருஷம் ஜூன் 3 நின்றுச்சு பாப்பா. போன மாதம் 31ஆம் தேதி பாப்பா பிறந்துச்சு. அப்புறம் பேபி எக்மூர் பேபி ஹாஸ்பிட்டலில் மேடம் அந்த வாசல்லே பாப்பா பிறந்தோடனே விறுவிறுன்னு உள்ளே எடுத்துகிட்டு போய் பாப்பா க்ளீன் பண்ணி எண்ணெயை க்ளீன் பண்ணி தையல் போட்டு சரி பண்ணி வார்டுக்கு மாற்றிட்டாங்க மேடம். அந்த வார்டுக்கு மாற்றின 10 நாள் அம்மா பேட்டை கொடுக்கணும்னு 10 நாள் வச்சுருந்தாங்க மேடம். 10 நாள் இது எனக்கு சாப்பிட்றதுக்குள்ளே காசுலாம் கொடுத்துட்டு போகல மேடம். அக்கம் பக்கம் இருக்கிறவங்க ஏதோ சோறும் பாலும் கொடுத்துருந்தாங்க, தின்னேன் மேடம். அதுக்கப்புறம் முட்டை பால்லாம் தராங்களே. குழந்தை யார்கிட்ட இருந்தாங்க? நானே தான் பெரிய பாப்பாவை மேடம். இவர் கொண்டு போய் தாத்தா வீட்டில் விட்டு வந்துட்டாரு. அவங்க அப்பாட்ட விட்டு வந்துட்டு பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் 2 நாள் என்னை ஏங்குனானா. அதுக்கப்புறம் சரி, யாரும் வரலையா? அவங்க அம்மா? எங்கள் அம்மாவும் வரல, யாருமே வரல. எங்கள் அத்தை கூட வரல மேடம். எங்கள் அத்தை தங்கமானவங்க மேடம், அவங்க கூட வரல மேடம். ஒரு சண்டையில் அவங்கள இப்படி பிடிச்சி தள்ளி விட்டேன் மேடம். எந்த அத்தை அடிச்சாரு? இவரோட அம்மாவா? நான் அடிச்சிட்டேன் மேடம் அவங்கள. எதுக்கு? அவங்க என்னை வந்து பக்கத்து வீட்டுக்காரங்களால தான் மேடம். அவங்க வீட்லேயே இருந்த நீ? அவங்க புள்ள பிறந்து 8 மாசமா இருந்தேன் மேடம் அவங்க வீட்டில். நான் இதான் மேடம் வீடு, அதான் கிச்சன், நடுவில் பீரோ போட்டிருப்பாங்க. நான் தேவா பெரிய பாப்பா எங்கள் வீட்டுக்காரர் 3 பேரும் மேலே படுத்துக்கணுமா. மாமா எனக்கு கடைசி குழந்தைனாரு. எங்கள் அத்தை அவங்க 3 பேரும் கீழே படுத்துருப்பாங்களாம். அவங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க. என்னால் மேலே படுத்துக்க முடியுமா மேடம்? சப்போஸ் 3 பேரும் வராங்க, நான் பால் கொடுத்துட்டுருக்கேன், எப்படி கொடுக்குறது மேடம் நான்? ஃபாத்திமா, நடு ரோட்டில் லிஃப்ட் கேட்டு நீ வண்டியில் ஏறியிருக்க. ஆமாம். அவர் உன்னை கல்யாணம் பண்ணி அவர் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காரு. ஆமாம் மேடம். நீ என்னெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ண? சின்ன வீடாருன்னா என்ன பண்ணுவாங்க? அட்ஜஸ்ட் பண்ணி வாழ தான் வேணும். அவங்க போன்றாங்க மேடம் என் வீட்டை தேடி. எதுக்கு அடித்தவங்கள? அதுதான் மேடம் சொல்லிட்டு இருக்கேன் அவங்கக்கிட்ட. அவங்க என்னை மேலே வச்சு அடித்தாலே எங்கள் அப்பா அம்மா என்னை அடித்தாங்கன்னு விட்டுருப்பேன் மேடம். அந்த எல்லா தெருவும் என்னை பார்த்து சிரிக்கிறாங்க. இத்தனை நாள் மருமகள் நல்லா தானே வச்சுக்கிட்டா, ஏன் இப்போ போட்டா? அவங்க பிடிச்சி இப்படி தள்ளிட்டேன் மேடம் கேட்டுக்கிட்ட. உடனே அவங்களுக்கு ஓட்டம் விழுந்துச்சு. அப்படி இப்படின்னு கட்டு கதை விட்டாங்க மேடம். வெளியே அனுப்பிச்சிட்டாங்களா அவனை? அப்போவே அன்னைக்கே வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. வெளியே அனுப்பிச்சு எங்கே போனேன்? சிதம்பரத்துக்கு போயிட்டேன் மேடம். அங்கே இருந்த
என் ஃப்ரெண்டு வீட்டில் வனஜான்ற ஃப்ரெண்டு வீட்டில் இருந்தேன் மேடம். அதுக்கப்புறம் அங்கே தான் இருந்தேன். 3 மாதம் கழிச்சு இவர் வந்து பார்க்க வந்தார் அன்பர். அதுக்கப்புறம் அன்பர்ஸோட வந்துட்டியா? இல்லை வரல மேடம். பாப்பா கூட தான் இருந்தேன். 6 மாதம் வரைக்கும் பால் கொடுக்க சொன்னாங்க. 6 மாதம் அங்கே தான் மேடம் இருந்தேன். அதுக்கப்புறம் அன்பர்ஸை வர வச்சு பாப்பா அவங்கள்ட்ட இருக்கட்டும்னு சொல்லி கொடுத்துட்டு வளரு 1 வயசு வரைக்கும் வளங்க, நான் என்ன போய் அங்கே வேலை பார்த்து என்னது கையில் இருந்து துட்டு இருந்துச்சுன்னா வந்து எடுத்து கொடுத்துன்னு போகிறேன் அப்படின்னு சொன்னேன் மேடம். அதுக்கப்புறம் என்ன பண்ண? அவர் கூட இங்கேயே வந்துட்டேன் மேடம். அப்புறம் இங்கே தான் மேம் கொடுத்தோன்னு வந்தோம். இப்போ கொடுத்தோன்னு இந்த 2 வாரமாக சரி பிரச்சனை. என்ன பிரச்சனை? இன்னும் தடன்னு பிடிச்சிட்டு வந்து கிணத்துல குச்சி சாவு, இல்லை நான் அறுத்து போட்டுடுறேன் ஒன்று அப்படின்னு பயமுறுத்தினா மேடம். காலையிலேயே எந்திரிச்சு நான் போயிட்டேன் மேடம் எங்கள் அத்தை வீட்டுக்கு. போய் அங்கே உட்காந்து ரோட்லேயே உட்காந்து கேட்டேன், உங்கள் பையன் நீங்கள் தானே உங்கள் பையனை பெற்றீங்க, என்னை ரோட்டை நிற்க வச்சுட்டான், எனக்கு ஒரு பதில் சொல்லுங்க, 2 குழந்தைய தூக்கின்னு எங்கே போகிறது, நான் செத்துட்டேன்னா இந்த குழந்தைய யாரை தப்பாத்துக்கிறது, தயவு செஞ்சு உங்களுக்கு புண்ணியமாக போனோம், உங்களுக்கு காலில் கூட விழுந்தேன் மேடம். ஆனால் நேற்று கூட பண்ணின்னு போட்டு 2 பேர் ரோட்டில் படுத்திருந்தேன் மேடம். இப்போ எதுக்கு வந்திருக்கேன்? எனக்கு என் வீட்டுக்காரர் வேணும் மேடம். எங்கள் அப்பா அம்மா கிட்ட சேர்த்துருங்க மேடம். வீட்டுக்காரர் வேணுமா அப்பா அம்மா வேணும்? 2 பேருமே சமாதானமாக வேணும் மேடம். இப்போ எங்கே இருக்க? நடு ரோட்டில் தான் மேம் இருந்தேன். நல்லா என்னம்மா பிரச்சனை? எங்கள் பையன் பெரிய பையன் கல்யாணம் பண்ணிட்டீங்களா? அவசரப்பட்டு பண்ணிட்டாங்க. ஆனால் நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்களே வீட்டில்? நாங்கள் சேர்த்துக்கிட்டோம் மேடம். அடுத்த வாரம் குழந்தை போதும் இந்த முறை கூப்பிட்டு வந்தாங்க. சரி நான் என்ன பண்ண சேர்த்துக்கிட்டேன். இந்த பொண்ணு ஊர் என்னன்னு தெரியாது, அவங்க சிதம்பரமா அப்பா அம்மா யாருன்னு தெரியாது எங்களுக்கு. இவங்க என்ன ஊர் என்ன இதுன்னு எங்களுக்கு தெரியாது. இவனும் வந்து எந்த உண்மையும் சொல்லலை. சரி அப்படியே பாப்பா பிறந்துச்சு, நாங்கள் நல்லா பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் என்ன பண்ணுச்சு, ஒரு பக்கத்து வீட்டில் சண்டை வாங்கிச்சு. சண்டை யானை அவங்க வயசானவங்களை அடிக்கிறேன்னு சொல்லி ஒரு தட்டு தான் தட்டினேன். அது பொண்ணு ஒழுங்கு என்னை ஒரு குத்துச்சு. எப்போ எங்கள் பசங்க சம்மா இருப்பாங்களா, அவ்வளோ அசிங்கமாக எனக்கு கெட்ட வார்த்தைலாம் கேட்டு இந்த பொண்ணு அவ்வளோ இது பண்ணிச்சு. நாங்கள் என்ன பண்ணோம், அதுலேருந்து நாங்கள் சேகத்துக்காது இவனும் கூட்டிகிட்டு வரதில்லை. இவங்க எங்கே வீடு இருந்தாங்களே நான் தெரியாது. 2வது பாப்பா பிறந்துச்சு. இப்போ 2வது பிறந்தது. அந்த 2வது பாப்பா பிறந்து நாங்கள் போகல. ஏன்னா எங்களுக்கு அசிங்கமாக இருக்குது, தலை காட்ட முடியல. இப்போ இவனும் வரது கிடையாது. அப்புறம் என்ன ஆச்சு, எங்கள் ரெடின்ஸில் வந்து வீட்டுக்குறாங்க எங்களுக்கு ஆனால் எனக்கு ஏற்கனவே தெரியும், நான் காட்டிக்கல. எனக்கு ஒருத்தர் வந்து சொல்லிட்டாங்க, எனக்கு இவங்க ரெடின்ஸில் வீட்டு இருக்காங்க இன்னும் சொன்னாங்க. நான் அது காட்டிக்கவே இல்லை. சரின்னு ரெடின்ஸில் வீட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு வந்து 4 பேர் அவங்களுக்கு அந்த தெருவில் இருக்கவங்க வந்தாங்க. வந்து என்ன பண்ணாங்க, இந்த பொண்ணு வந்து மண்ணெண்ணெயை ஊற்றிக்குது, அடங்க மாட்டுது, சண்டை போட்டுக்குது அப்போன்னு சொல்லி அவங்க 4 பேர் இட்டு. நான் சொன்னேன்ம்மா, எங்களுக்கு இவங்க பிரச்சனை, எங்கள் பையன் சேர்க்க மாட்டான், நாங்கள் வீட்டில் இருக்க முடியாது, நாங்கள் வெளியே போயிடுவோம், என் பிள்ளைங்க என்னை சேர்க்காது, நான் சேர்த்துக்கவே மாட்டேன் இந்த பொண்ணை, என்னை அவ்வளோ அடிச்சுட்டு போச்சு அந்த பொண்ணு. நான் சொன்னேன். அது என்ன சொன்னாங்க, ஏம்மா நீ சேர்ப்பியோ சேர்க்க மாட்டியோ எனக்கு அதை பற்றி எனக்கு தெரியாது, ஏதோ அந்த பொண்ணு எங்கள் மாமியார் இருக்காங்க, எங்கள் வீட்டுக்காரர் வந்தால் நான் வருவேன்னு சொல்லிட்டுச்சு. நான் சொன்னேன், அதில் நான் சேர்க்கவே இல்லை, கேட்டு பாருங்க, நான் சேர்க்கவே இல்லை. அப்புறம் என்னாச்சு, மறுநாள் இந்த பொண்ணு ஃபோன் பண்ணி போலீஸ் ஸ்டேஷனில் போய் பிடிச்சி குத்துச்சு என்ன. இந்த பொண்ணு அன்றைக்கே என்னைக்கு இது போன செவ்வாய்க்கிழமை. எதுக்கு என்னை போலீஸில் பிடிச்சி நான் சேர்க்கல. இந்த பொண்ணு போவாங்கன்னு நாங்கள் போய் போலீஸில் கன்வென்ட் கொடுத்தோம். ஏன்னா இந்த பொண்ணு என்னை எத்தனை முறை போலீஸில் பிடிச்சிருக்காங்க, போலீஸ்னால் என்ன எங்களுக்கு தெரியாது. நாங்கள் முன்னாடி போலீஸில் கன்வென்ட். என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க? இந்த பொண்ணு வந்து நாத்தில் வருது, 4 பேர் கூட்டின்னு வந்து வச்சாங்க, நாங்கள் வந்து கொடுமை பண்ணல, அதான் இந்த பொண்ணு எப்போ பாரு எங்களை வந்து போலீஸில் பிடிச்சி கொடுக்குது. அவங்க சொன்னாங்க, நீங்கள் மகளிர் போலீஸில் பிடிச்சி கொடுங்க, எங்களாலாம் வராதிங்க நாங்கள். அப்புறம் என்ன பண்ணால் சரின்னு சொல்லிட்டு போனாங்க. இதுக்கு மனக்கிளியாக இருக்குது அதுக்கு. அங்கே போனால் என்ன சொல்கிறாங்க, அவங்க அந்த ஹாஸ்பிட்டல் டாக்டருங்க என்ன சொன்னாங்க, இந்த பொண்ணுக்கு அப்பா அம்மா ஏக்கம் இருக்குது, அவங்க வீட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டுன்னு அவங்க என்னாடி சொன்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் வந்து மாத்திரைலாம் ஏற்றி கொடுத்தாங்க. சரி நாங்கள் அதையும் நாங்கள் கண்டுக்கல. அப்புறம் வந்து சனிக்கிழமை அவனை ஃபோன் பண்ணி வர வச்சுட்டேன். சனிக்கிழமை வர வச்சு இந்த பொண்ணு அவன் என்ன செய்தா, காய்கறி எல்லாம் வாங்கின்னு அங்கே நம்ம வீட்டாண்ட 4 பேரை இட்டுன்னு நாங்கள் எல்லாம் போனோம். போனதுக்கு என்ன சொன்னாங்க, இந்த பொண்ணு போச்சு, உள்ளே போச்சு, வீடு பெருக்குச்சே என்ன தெரியும் வீட்டில், இவங்க வீட்டில் போனால் கிருஷ்ணால் இந்த பையில் ஊற்றிருக்குது. இப்போ இந்த பொண்ணு இவன் சொல்கிறதா எனக்கு தெரியாது. அதெல்லாம் கிருஷ்ணெல்லாம் ஒரே நாத்தம். அந்த அவசரம் வந்து ஏம்மா காலி பண்ணுங்க, இந்தமாரிலாம் பண்ணுறாங்களே என்னம்மா அதுன்னு நான் சொன்னேன். அவங்க வந்து இவங்க வந்திருக்கா, நீங்கள் இவங்களாண்டே பேசுவீங்க சொன்னேன். அப்புறம் அங்கேயே 2 பேரும் இவங்க சண்டை போட்டுக்கினாங்க, 2 பேருமே சண்டை போட்டுக்கினாங்க. அப்புறம் நாங்கள் கேட்ட என்னையும் அசிங்கமாக பேசு என்னன்னு அவங்களையும் நல்லா கேட்குது. அப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன், சரின்னு இந்த பொண்ணு நான் சொல்லிச்சு, எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் போவேன், நான் இவங்கள்ட்ட வாழ மாட்டேன், எங்கள் அம்மாவோட தான் வேணும், நான் வரமாட்டேன் சொல்லி எனக்கு நான்
ஏன் இவங்களாம் நம்மளால எப்போ பாரு எங்கள் வீட்டாண்ட போலீஸ் வருது, எனக்கு இது ஒரு தீர்ப்பு வரணும், எங்கள் வீட்டாண்ட இவங்க வரவே கூடாது. அதனால தான் நாங்கள் இங்கே வந்ததே. இந்த பொண்ணு சொல்லிச்சு, ஆனால் எங்களுக்கு சொல்வதில்ல, உண்மையில இட்டுன்னு போ, நான் எங்கள் அப்பா அம்மாண்ட தான் போவேன்னு இந்த பொண்ணு சொல்லிச்சு. இப்போ உங்களுக்கு பையன் 2வது பையன். அவங்கள சேர்த்துக்க விரும்பலை நீங்கள். சரி, வேணாம். உங்க இது என்னது, தரப்பு என்னது, நீங்கள் என்ன பண்ணுறதா இருக்கீங்க? இல்லை அவங்க அப்பா அம்மா கிட்டே போகிறேன்றான் மேடம். அப்போ எதுக்கு 2 குழந்தைங்க பேத்துக்கிட்டீங்க? எனக்கு கொஞ்சம் இது பண்ணிட்டான், பிரெயின் வாஷ் பண்ணி விட்டான். என்ன பிரெயின் வாஷ்? நீங்கள் என்ன பச்சை குழந்தையா பிரெயின் வாஷ் ஆகிறதுக்கு? ரோட்டில் அப்பா கூட இல்லை பார்த்து மேடம், அப்பா கூட இவ்வளோ நடந்துச்சு, சரி இருந்துக்கோ அப்படின்னா அந்த வீட்டில் கிருஷ்ணாவில் கொடுத்து என்ன பண்ணுவாங்க? எதனா அவளுக்கு என்ன தோணுது எதனா பண்ணிருப்பா. குழந்தை அடிக்கிறது, பாப்பாவை செம்ம அடி அடிக்கும். பெரிய பாப்பாவையா? நான் பெரிய பாப்பாவை. சரி நமக்கு தேவையில்ல எதுக்கு அப்புறம் போடினா அப்புறம் நமக்கு தான் அசிங்கம், அது எதுக்கு நமக்கு தேவையில்லாத கதை அது. நான் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் வச்சு பேசுறது, எனக்கு காலையில் யார் அது மாதிரி எனக்கு கேட்பாங்க. நானும் ரொம்ப அப்படியே சைலண்ட்டாக பொறுத்து பண்ணு. ரொம்ப பொறுத்து. அவங்க ஃப்ரெண்டுக்கெலாம் நான் ஃபோன் பண்ண மேடம் மாட்டேன் ரொம்ப இங்கே வர மேடம், ரொம்ப சீப்பானவன் தான் இவர் தான் மேடம், வேறு யாரும் இல்லை மேடம். ஆமா நீ செய்யறதெல்லாம் ஒரு நான் தப்பா, தான் ரொம்ப மேடம் நல்லா. சொல்கிறேன். என்ன பண்ணுவா ஃப்ரெண்டை கூப்பிட்டு? அவங்கெல்லாம் கால் இவங்கெல்லாம் பண்ணுவா, யாருன்னு கால் தெரியாது பண்ணிட்டு மேடம். அன்றைக்கி என்கிட்ட சண்டை போட்டு எங்கன்னா போயிடுவேன். அன்றைக்கி பார்த்து மறுநாள் பார்த்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணுவேன், இதுமாரி ஒரு லேடி யார் கால் பண்ணுறாங்க. ரொம்ப பித்தலாட்டம் மேடம். நானாட தான் எனக்கு அதெல்லாம் நீ பித்தலாட்டம் சொல்லாத, நான் தெரியல மேடம். பித்தலாட்டம். நீ ஒழுங்கா இருந்து அப்பா அம்மாக்களை உண்மையை யாருமே அப்பா அம்மா கீழ்ப்படி இல்லை இருந்தா மேடம், நல்லா இருப்பாங்க. இவன் உண்மை என்கிட்ட எதுவுமே சொன்னது இது வரையும் எங்கள் வீட்டில் எல்லாமே கேட்பாங்க. இவன் உண்மை மட்டும் எதுவுமே சொல்லவே இல்லை எங்களாண்ட. இவன் சொல்லதே கிடையாது. உண்மை தாங்க என்னைக்கு மேலேயே வரேன். இந்த உண்மையே கிடையாது இவங்க. இப்போ அந்த பொண்ணு அம்மா வீட்டுக்கு போகலன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் கேளுங்க, அவங்க அம்மா வீடு இருக்காங்களா இல்லையா என்னன்னு ஒரு கன்றாவி எங்களுக்கு தெரியாது. அவங்க செக்கப்பா இருப்பாங்களா எப்படி உங்க இருப்பாங்க பையன் பார்த்துருக்கானே. அது அவன் உண்மையை சொல்லலையே எங்களாண்ட எந்த உண்மையும் சொல்லலை. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து இவ்வளோ ஒரு ப்ராப்ளம் என்ன மேடம், அப்போ தான் பழக்கம் மேடம் எனக்கு. ம். இவ்வளோ ஒரு ப்ராப்ளம் என்ன, எங்கள் அப்பா அம்மா சேர்த்துக்க மாட்டேறா அப்படின்னாங்க. அன்றைக்கி வண்டியை நிறுத்திட்டு அதை தான் அவங்க கார்னரில் விட்டுருங்க அப்படின்னாங்க. சரி இன்னும் எனக்கு வடபண்டியில் விட்டுருங்க அப்படின்னா. அப்போ கொஞ்சம் பேச்சுவார்த்தை ஆயிடுச்சு எங்கள் 2 பேரும். அன்றைக்கி சொல்கிறாங்க, இதுமாரி எங்கள் அம்மா அப்பா வீட்டிலேருந்து வந்துட்டேன், இதுமாரி சேர்த்துக்க மாட்டுறாங்க, வீட்டிலேருந்து வெளியே வந்துட்டேன். சரி ஓகே நான் இட்டுன்னு போய் விட்டு வந்தேன், உன்னை இட்டுன்னு போயிட்டு உன்னை விட்டு வந்துடுறேன். சரி வீட்டுக்கு அன்றைக்கி போக சொல்கிறீங்களா? கொஞ்ச நேரம் வெளியே வெயிட் பண்ணுறீங்களாம்மா? நான் கூப்பிடுறேம்மா, அவங்களை கூப்பிடுறேன். சொல்லுங்க தம்பி, ஏதோ சொல்ல வந்தீங்க. அன்றைக்கி நான் ஈவினிங்கே உங்கள் பிரச்சனையை பார்த்துட்டு சரி நான் வீட்டில் விட்டுறேன் உன்னை வா போகலான்னு அன்றைக்கி வீட்டுக்கு போகிறேன். நைட்டு ஒரு அன்டைம் 3 மணி ஆயிடுச்சு. சரி வா வீட்டுக்கு போயிடலாம், இப்போயே விட்டு போயிடுறேன் உன்னை, நான் கிளம்பிடுவேன். இல்லை வேணாம் லாட்ஜ் போடலாம் போட்டு அங்கே தங்கிட்டு மறுநாளும் கேட்குறேன், சரி வா வீட்டுக்கு போயிட்டு உன்னை விட்டு நான் கிளம்பிடுறேன். அன்றைக்கி ஒரு 3 நாள் அங்கேயே ஸ்டே லாட்ஜில் அன்றைக்கி ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் கூப்பிட்ற இன்னும் ஒரு நாள் இருக்கலாம் அப்படின்னு. எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. நான் வண்டி ஏறி வந்துட்டேன். வந்தோடனே திருப்பி என் பின்னாடியே வந்துட்டு இருக்கிறேன். இவ்வளோ வந்து எக்மோரில் நின்று இருக்கிறேன் எனக்கு முன்னாடி. நான் பைக் எடுத்து நான் கிளம்பிட்டேன். அப்புறம் 1 வீக் கழிச்சு கால் பண்ண ஆரம்பித்தேன். இங்கே இருக்கிறேன் வா, எனக்கு ரொம்ப முடியல, பிரச்சனையாக இருக்குது, வா கொஞ்சம் வந்து பேசி விட்டு போ. 2வது டைமாக போனால் திருப்பி அதே இதாக பண்ண ஆரம்பிச்சேன். அங்கே என்னது மறுபடியும் லாட்ஜில்? லாட்ஜ்லலாம் அப்படி ரூம் கொடுப்பாங்களா அவங்க ஊரில்? உனக்கு தெரியுமா அந்த லாட்ஜு? எங்க மாமாவோட லாட்ஜ். உங்கள் மாமாவோட லாட்ஜில் தைரியமாக போயிருப்பியா? ஆ சிரிக்கிறேன். இல்லை மேடம், வெக்கமாக இருக்கு எனக்கு. எங்கள் மாமாவோட லாட்ஜ் தான் போய் தங்கலான்னு சொல்கிறேன். மொண்டால் அடிச்சுக்கணும். லாட்ஜு அதுக்கப்புறம் அதான் மேடம் அப்படியே பழக்கம் மேடம். அவங்க வீட்டுக்கு போகலையா? அவங்க வீட்டில் அதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் லாஸ்ட் பாப்பா பிறந்த உடனே போனேன் மேடம். என்ன சொல்கிறாங்க அவங்க அப்பா அம்மா? அவங்க அப்பா அம்மா வந்து என்ன சண்டை போட வராங்க. என்ன சொன்னாங்க? நீ யார்ரா நீ வந்து என்ன கேட்குறதுக்கு, உனக்கு என்ன விஷயம் ஏது விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லி பிரச்சனை. உனக்கு என்ன தைரியம் லாட்ஜிலலாம் போய் தங்குறதுக்கு? அன்னைக்கு நைட்டு எங்கே போகிறதுன்னு தெரியாமல். எப்படி உனக்கு ரூம் கொடுத்தாங்க? குழந்தை இருந்தது மேடம் என் கையில். அப்போ அது எப்படி குழந்தை இருக்கும்? இல்லை
இப்போ இல்லை மேடம். தேவா செகண்ட் டைம் பாப்பாவை அவங்க வீட்டுக்கு இட்டுன்னு போனோம் அன்னைக்கு பாப்பா அது இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் அவரோட போய் தங்கினப்போ அப்போ பாப்பா இல்லை மேடம். எப்படி உனக்கு ரூம் கொடுத்தாங்க? ம், எப்படி தைரியம் வருது இதுக்கெல்லாம்? அந்த லாட்ஜ் எப்படி உனக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? எங்க மாமா லாட்ஜ் தான் அப்ப மேடம். மாமாக்கு தெரியாது நீ வந்திருக்கன்னு? மாமா இறந்துட்டாங்க, அவங்க சின்ன தம்பி தான் பாத்துக்கிறாங்க. அப்ப உங்க வீட்ல எல்லாம் போய் சொல்ல மாட்டாங்களா நீ லாட்ஜ்ல வந்து தங்குறேன்னு? அவங்க தான் என்ன வேணான்னு தலைமொழிட்டாங்களே மேடம். தலைமொழினா பொண்ணு வந்து லாட்ஜ்ல வந்து தங்கினா ஓகேன்னு விட்டுருவாங்களா? அவங்க போய் சொன்னா தானே மேடம் வந்து என்ன கேட்பாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்க? உனக்கு அவ்வளவு அதான் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்க? அவங்களுக்கு அசிங்கப்படுத்தி கொடுத்துட்டேன். அப்புறம் எப்படி? வாயை திறந்தா போய், வாயை திறந்தா போய். இப்ப என்னதான் ஐடியால இருக்க? கேரக்டர் சரியில்லை மேடம். கேரக்டர் சரியில்லைன்னா நான் வேற யாரு கூட தொடர்பு இருக்கலாவா? அது இல்ல தெரியல மேடம், அடிக்கடி அப்படியெல்லாம் இல்லை, அவ கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருக்கா, அதுதான் பிரச்சனை. நீங்க சிதம்பரத்துல நடராஜர் கோயில வச்சு தாலி கட்டினீங்கல்ல, கட்டினாங்களா இல்லையா? அப்புறம் எப்படி விட்டுட்டு போவீங்க? லாட்ஜு கூட்டிட்டு போக தெரியறது, 2 புள்ள பெத்துக்க தெரியறது, அது எப்படி விட்டுட்டு போவீங்க? அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருக்கு தெரியும். இது பாரு, சும்மா அழறது வேலையெல்லாம் வச்சுக்காதே. நல்லா அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க உன்னை சேர்த்துட்டு இருக்காங்க, எப்படி பார்த்துருக்கணும் நீ அவன் மாமியார மாமனார? நான் அவங்க மேல குறைய சொன்னேன், நல்லா தான் மேடம் பாத்துக்கிறேன். அதனால தான் அடிச்சல மாமியார? என்ன மேடம், எங்க வீட்டுல கூட யாரும் அடிச்சது, அவங்க அடிச்சனுக்கும் வந்துருச்சு மேடம். அதான் மேடம் பிரச்சனை உங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. குழந்தை மாதிரி இருக்கா, மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிருக்கா, அப்பா அம்மா விட்டுட்டு வந்திருக்கா, அதுக்குள்ள 2 குழந்தை ஆயிடுச்சு கையில், அதுதான் பிரச்சனை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு கவுன்சிலிங் தேவை, ட்ரீட்மெண்ட் தேவை, டெலிவரி வேற. விட்டுறாதேப்பா ப்ளீஸ். இல்லை ரொம்ப கஷ்டப்படுத்துறேன் மேடம். ஒரு ஒர்க் பண்ண வேணுன்ட்டு மாட்டேன் பண்ணலப்பா, அவ வேணுன்ட்டு பண்ண. மேடம் வேலைக்கு போயிட்டு 5 நாள் தான் மேடம் கழிச்சு வயிற்றுல ஒரு பிள்ளைய வச்சுரு, அவனே வச்சுக்கணும். 1 டே சாமான் தேப்பன துணி ரொம்ப கஷ்டப்பட்டேன் மேடம். 2 நிமிஷத்துல உனக்கு புரியணுமா, அவர் எப்படி இருந்தாலும் உன்னை பாத்துக்கிறாருல, உன்னை கை விடல, வீட்டுக்கு தானே கூட்டிட்டு போனாரு. இப்ப நீ பாத்துக்கணும்ல, எவ்வளவு நல்லா பாத்துக்கணும். நல்லா பாத்துக்கணும் மேடம். வாய் சரியில்லை உனக்கு, இன்னும் ஒழுங்கா இருப்பியா? இருப்பு மேடம். கை விட்டுடாதீங்க தம்பி. இல்லை மேடம், இப்போதைக்கு எனக்கு எந்த சப்போர்ட் இல்லை மேடம். நீங்க வேலைக்கு போறீங்க, அவங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் இருக்காங்க. குழந்தைங்க 2 எனக்கு தான் பேரும், மேடம் குழந்தைங்க 2 பேரும் அனாதையா, அதை என்ன பண்ணும்? விட்டுறாதீங்க தம்பி ப்ளீஸ். அவன் நீங்க விட்டுட்டீங்கன்னா அவளுக்கு இன்னும் ரொம்ப மோசமாயிடும் நிலைமை. முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஐயோ ரொம்ப கஷ்டப்பட்டேன். லைஃப்ல ரொம்ப அவன் ஏன் கஷ்டப்பட்டேன். மேடம் கஞ்சா அடிக்கிற மட்டும் ஏன் கேளுங்க மேடம். ஒரு பாக்கெட்டா வாங்கி வச்சு எதுக்கு நான் பார்க்க என்டர்டைம் கிட்ட எப்பனா இது பாட்டில் வேற பாட்டிலா use அடிக்கி பண்ணுவேன். வச்சிருக்காரு மேடம். கஞ்சாவா? இல்லை சரக்கு கஞ்சா இருக்கு ஸ்மோக்கிங் சிகரெட். இல்ல இப்ப கஞ்சா பாக்கெட் பண்ண. ஆமா மேடம் கஞ்சா அடிச்சாரு மேடம். எங்க வீட்டு பக்கத்து ரெடில்ஸ்ல கூட அடிச்சுக்கிறேன் மேடம். நான் எப்பனா ரேரா போய் பாத்ரூமுக்கு போகும்போது நைட்டு 12 மணிக்கு மாடியில் வீட்டு வாசல். சரிங்கம்மா எதா இருந்தாலும் நம்ம வீட்டு உள்ள முடிச்சுக்க வேண்டியது. ஆனால் பக்கத்து வீட்டு பக்கெட்லாம் எட்டி ஒதுக்கிறேன் மேடம். தண்ணி நினச்சி வச்சிருக்காங்க, அதெல்லாம் தேவையா மேடம்? இவர் செய்யறது எல்லாமே நல்லதுன்றாரு மேடம். அந்த பொண்ணு இருக்கிற இடமே தெரியாது. எல்லாமே இப்படிதான் கேட்குறோம். அந்த பொண்ணு இருக்கிற இடமே தெரியாது. நீ தான் அந்த பொண்ணை போட்டு இப்படி பண்ற. ஓ, நீ இருக்கிற இடம் தெரியாதா? நாங்க வந்து கேட்டு பாருங்க மேடம் ரெடில்ஸ்ல. ஹலோ, என்ன சோறு கறியா? உனக்கே சரி வருது இல்ல? ஆமா, நான் வாயாடி தான் மேம். தம்பி சின்ன பொண்ணுப்பா. இல்ல மேடம், அதுக்கு தெரியும். நீ தாடி கட்டி மறுபடியா சீர் சாமான்லாம் கொண்டு வந்தேன்னு கேக்குறாரு மேடம். என்ன இருந்தாலும் கஷ்டமோ நஷ்டமோ ஒன்னாதான் வாழணும். 2 புள்ளைய கொடுத்துட்டு திடீர்னு விட்டீங்கன்னா மேடம் ஃபர்ஸ்ட் இது எந்த இல்ல மேடம். சொல்லிட்டேன் அவங்க கிட்ட நான். ஃபர்ஸ்ட் இது எந்த இல்ல மேடம். அதுல வந்த பிரச்சனை தான் நான் ஆரம்பிச்சது. அப்ப 2வது குழந்தை அவனுக்கு பெற்றேன். அவன் முன்னாடி பேசக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கான். மகர கட்ட நல்ல மாதிரி பேசுறது. நல்ல பிரெயின் வாஷ் பண்ணுவான் மேடம். ஐயோ ரொம்ப உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. 27 பைசனுக்கு ஒண்ணுமே தெரியாது பையனுக்கு. பிரெயின் வாஷ் பண்ணிட்டேன். நைட்டு ஃபுல் பாடியில் வந்தாலும் காலையில் பர்சனல் நான் இவ்வளோ வச்சுருந்தேனே இதில் இவ்வளோ
எங்கே 100 கேட்பாரு நீ மேடம். எடுத்துப்பியா போதையில் வந்தா? நான் அவர் பரிசை தொடவே மாட்டேன். அவர் கையில் கொடுத்து இந்த 50 ரூபா கொடு, 20 ரூபா இருந்தால் கொடுங்க. அவரை கேளுங்க. இத்தனை நேரம் தண்ணி கொடுத்து நடத்தினாரு. 1 ரூபா ஒரு வாய்ப்பு வந்து அவர்கிட்ட கேட்பேன். கடையில் அக்கௌண்ட் வச்சுக்கோ, நான் வந்து வேணா வாரம் கொடுத்துட்றேன் அப்படின்னு. நல்லா தானே குடும்பம் பண்ணியிருக்கீங்க, நல்லா தான் குடும்பம் பண்ணியிருக்கேன். அந்த பொண்ணு அனாதையெல்லாம் விடல நீங்கள். உங்கள் பையன் நல்ல பையன்தாம்மா. ஆனால் 2-3 கெட்ட பழக்கம் வச்சுருக்காரு. ட்ரக்ஸ் எடுத்துக்கிறாரு. அது வந்து ரொம்ப கஞ்சா. ஆமாம், ரொம்ப தப்பது. பாருங்க அவரோட உடம்ப பாருங்க, அவரோட ரொம்ப மோசமா இருக்கு. எதுக்குப்பா இந்த கஞ்சா அடிச்சதுன்னா அப்புறம் உனக்கு மட்டும் இல்லை, அடுத்த தலைமுறை எல்லாம் போச்சு. அதுலேருந்து வெளியே வந்துடு தம்பி, சரியா? இப்போ என்னன்னா நல்ல பையன், அதனால தான் அவளை நடு ரோட்டில் விடாமல் உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கான். நல்லபடியாக தான் குடும்பம் பண்ணியிருக்காரு, எல்லாம் பார்த்துருக்காரு. அதுக்கு அறிவே இல்லை, ரொம்ப எவ்வளவு செருப்பாடு அடிச்சுட்டேம்மா அந்த பொண்ணு. நான் இவனை அடிச்ச முடியுமா? அது எப்படிமா நாங்க நிக்கிறோமே எங்க மேல படாத செருப்பு. என்னோட முடி இழுத்து போட்டு அடிச்சாங்க மேடம் இவரு. இவங்க கதையே எனக்கு வேணாமா, இந்த பொண்ணு வரக்கூடாதுமா. ஆமா, உங்க வீட்டுல சேர்த்துக்காதீங்க. ஆனா உங்க பையன் அவளை கைத்து விட முடியாது. இவங்க என்ன 2 பொண்ணு நான் வேணான்னு சொல்ல, எனக்கு வேணாம் அந்த பாவம். அந்த பையன் வந்து 2 குழந்தை சுமந்துட்டான்றான். நமக்கு வேணாம் அந்த பாவம். நான் உங்க லைஃப் நீ தனியா பாத்துக்க. 1 நிமிஷம், உன் லைஃப் நீ தனியா பாத்துக்க. எனக்கு தேவையில்லாத கதை அது. நீ உங்களை வந்து இது கொடு அது கூட நான் கேட்டா என்ன நீங்க கேட்கலாம். எல்லாம் எங்கள் பிள்ளைங்க வந்து வாடகை கட்டுறா, கரண்ட் எல்லாமே என் 3 பிள்ளைங்க பார்க்குது. உன்னை வந்து விட்டேன் நான். வா நீ போ, நீ நல்லா இரு. நல்ல பையன்மா, நல்ல பையன் சொல்லாதீங்க. நல்ல பையன் தான் அப்படி சொல்லாதீங்க. இல்ல அவன் என்ன வீக்னஸ் ஆயிடுச்சு, அந்த பொண்ணை பார்த்து மயங்கிட்டாரு. இந்த பொண்ணு துணி ஒழுங்கா போடாதுமா, மேல துணி ஒழுங்காவே போடாது. கேளுங்களா, அவனையும் கேளுங்க. நான் பேசினோட வேற எப்படி போடணும்? ஆம்பளை பிள்ளைங்க இருக்க வீட்டுல துணி ஒழுங்கா போன நானே சொல்றேன். இறங்கும் போது இருங்க, ஆம்பளை பிள்ளை இருக்கிற வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு. ஆமா, வரக்கூடாது. அப்ப நான் தனி இருப்பேன். முன்ன இருந்து இல்ல அப்படி ஒழுங்கா போட துணி. நான் எத்தனையோ சொல்ல இந்த மாதிரிலாம் கீழே போமெல்லாம் துணி போடக்கூடாது. ஏன்னா நாங்க வளர்ந்த வளர்ப்புக்காக நாங்க அப்படி சொன்னோம். உன்னையும் வளர்ந்த வளர்ப்பு எங்களுக்கு தெரியாது. இல்லம்மா, அதுக்கு தெரியல. ரொம்ப வெகுளியா இருக்கு. அப்பா அம்மா வந்து நீ யாரு, உங்க அப்பா அம்மா யாரு, என்ன யாரு, இவன் வந்து 1500 தடவை அட்ரஸ் கொடுத்துட்டேன் மேடம். அட்ரஸ் தப்பு. போன் பண்ணாங்கம்மா, போலீஸ்காரன் கூட வச்சுனாங்க. இந்த பொண்ணு எதிரே எங்க அண்ணன் போன் பண்ணாங்க. இன்னும் எடுக்கவே மாட்டாங்க. இங்க இருக்குங்க, இதை வந்து மின்ட்ல இருக்குங்க, இங்க இருக்குங்கன்றாங்க. அப்ப நீங்க என்னங்க சொல்லுவீங்க? நீங்களே சொல்லுங்க. சரிம்மா, இப்போ என்னன்னா அவ பாஸ்ட் என்னவோ இருக்கட்டும், உங்க அப்பா அம்மா யாரோவா இருக்கட்டும், உங்க பையனுக்கு நல்லா தெரியும் அந்த பொண்ணு வீட்டுல இருந்து வெளியே வந்துருச்சு. வீட்டுல கொண்டு விட்டுருக்கணும், இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷன் படிச்சிருக்கணும். அதுக்கு பதிலா லாட்ஜுக்கு போயிட்டாங்க 2 பேரும். தப்பு, குழந்தையும் பெற்றுட்டாங்க. இப்போ என்னன்னா உங்கள்ட்ட எனக்கு ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் தான். அந்த பையன் ரொம்ப கஷ்டப்படுறான், சமாளிக்க முடியல அவனால. இருங்கம்மா நான் முடிச்சுக்கிறேன். அந்த பொண்ணும் வாயாடி, ரொம்ப மோசம் வாய், பயங்கர வாயாடி. அதுக்கு தெரியல. ஆனா அது அப்படி அனாதையா விடவும் முடியாது. நீங்களும் திரும்பி பார்க்காம இருந்தீங்கன்னா அது அந்த பையன் ரொம்ப கஷ்டப்பட்டுடுவான். நீங்க உங்க வீட்டுல கொண்டு வச்சுக்க வேண்டாம். அந்த பையன் ஒரு 2 வார்த்தை நல்ல விதமா பேசுங்க. நல்லா இருப்பா. அவன் இன்னும் அம்மானு கூப்பிடலமா, இன்னும் அவன் அம்மானு என்ன கூப்பிடல. கேட்டு பாருங்க, அங்க எதுலதான் பேசுறேன். ஏன் அவனுக்கு அதனால என்ன கண்டா அவன் பிடிக்காதே போச்சு. அவன் எப்போ 7வது படிக்கிறது என்ன அம்மானு கூப்பிடுறது கிடையாது. ஏன்பா? அவன் அவன் பண்ற தப்புல நானு. ஏன் தம்பி? இல்ல அதெல்லாம் அம்மா பிடிக்காதா? என்னாச்சுப்பா? பேச மாட்டேன். இருங்க, அவன் என்ன சொல்ல, அவனுக்கு மனசுல ஏதோ வருத்தம் இருக்கு. என்னப்பா? இல்ல சொல்லுங்க. ஏன் அம்மா கூப்பிடல? அம்மா கூப்பிடுங்க, அம்மா கூப்பிடுங்க. மனசு விட்டு பேசுங்க, அம்மாட்ட பேசுங்க. அதெல்லாம் பிடிக்க மாட்டேன். சும்மா சொல்லுமா நீ ஜீரமா தாய். தம்பி பேசுங்க தம்பி. இல்ல நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன், அதனால குற்ற உணர்ச்சியா இருக்கா? தப்பு பண்ணதை நான் உடனே கண்டுபிடிப்பேம்மா. ஏன்னா ஒரு பிள்ளைங்க ஒரு தப்பு பண்ணா தாய் தான் தெரியும். அது என்ன கண்டுபிடிச்சிட போறேன். என்ன பண்ணுவாரு? அதான் அந்த சிகரெட் அடிக்கிறது, இந்த சாராயம் குடிக்கிறது எல்லாம் கண்டுபிடிச்சிட போறேன்னு என்கிட்ட கிட்ட நெருங்க மாட்டான். தம்பி அம்மாட்ட சொல்லுங்க. அம்மா கவலைப்படாதேம்மா, எல்லாம் சரியாயிடும் சொல்லுங்க. போறோம், அம்மா வெளியே அனுப்பிச்சிடுறேன். கவலைப்படாதம்மா. சரி சரிம்மா. இப்போ 2 விஷயம். ஒன்று வந்து நீங்கள் அவங்கள கயத்தி விட முடியாது, சரியா? அடுத்தது வந்து லைஃப்பில் வந்து நல்ல நேரம் இருக்கும், கெட்ட நேரம் இருக்கும்.
கெட்ட நேரம் வரும்போது என்னால பொண்டாட்டி புள்ளைய பார்க்க முடியாது. இல்லை இல்லை மேடம், அப்படி அவங்களுக்கு சொல்ல என்னன்னு நான் செஞ்சிடறேன் மேடம். என்ன செய்வீங்க? அதான் 2 பேருக்கு என்ன செய்யணுமோ செஞ்சிடறேன். யாருக்கு? குழந்தைக்கு அவங்களுக்குமா? அவங்களோட வாழ இல்லை விருப்பப்படலையா? விருப்பம் இல்லை மேடம், சுத்தமாக இருக்கும். என்னம்மா சொல்றீங்க? அது எனக்கு தெரியாது மேடம். ஏன்னா நான் இவங்களோட நீ கிட்ட என்னம்மா இருந்தா தானே சொல்ற? எனக்கு தெரியும். எங்க வேணும்னு எழுதி பார்த்தாலும் கொடுத்துட்டு போக சொல்லுங்க, எங்க என்னால பொழைச்சிக்க அம்மா, முடியும். இந்த பாருங்க மாமா, எங்க பார்த்தாலும் ரோட்ல இருந்து இந்த சாரி பாருங்க. மாத்துது, சாரி மாத்தி விடுங்க. அம்மா, ஏன் அவன் தோத்து dress? ஏன் விடுற? எங்க பார்த்தாலும் அந்த சாரியை நவுத்தி விடுது. ஒரு 10 பேர் போனா அவனுக்கு எதிரில் போயிட்டு கிட்ட அட்வான்டேஜா பேசுறது, எவன்கிட்ட போய் நின்னு நான் இப்படி பேசிட்டு போயிட்டு இருந்தேன்? இப்படி போய் கிட்ட போய் பேசுறது, அவங்க மேல கையை போட்டுன்னு ரொம்ப சமாளிச்சிட்டேன் மேம். முடியல நீங்க கேளுங்க மேடம், எவன்கிட்ட போய் நான் அப்படி பேசினேன்? எவன்கிட்ட போய் நான் பேசினேன்? கதை நான் ரொம்ப நான் ஏய், சொல்றேன். உனக்கு வாழ விருப்பம் இல்லை, என்னை பத்தி பேசாத, நான் 1000 தப்பு பண்ணுவேன். அவன் வேலையை பாரு. கேளுங்க. வாழ இதெல்லாம் விருப்பம் என்ன மேடம் என்னால வாழ பண்ண விருப்பம் இல்லைனா முடியும்? தயவு செஞ்சு விட்டுற சொல்லுங்க மேடம். என் பிள்ளைய ஹாஸ்டலில் விட்டுட்டு நான் ஹாஸ்டலில் தங்கி நான் எங்கன்னா பொழைச்சிப்பேன். யாரோ ரஞ்சிதா மேடம், அவன் எவன்னு கேளுங்க மேடம். அவன் ஏன் மேடம் ஃபோன் பண்ணுறா? எனக்கு ஆத்தனை வராதா? அது ட்ரக்ஸ் பண்ணிட்டு அதுக்கிட்ட ஃபோன் பேசிட்டு இருக்கான். அசோக் பில்லில் தான் இருக்கான். அது 18,000 ஆனா ஃபோன் வாங்கி கொடுத்தாராம். மேடம் இவன் சரியில்லை மேடம். இவன் சரியிருந்தா எல்லாமே ஒழுக்கமா தான். இப்ப தாய் கடை எதுவுமே சரி. நான் என்னோட கூட விடு. எங்க வீட்டுல இருக்கிற எவ்வளவு பேர் உனக்கு டியரா அவங்களெல்லாம் சொல்லலாம்ல. எதுவுமே பேச மாட்டான். உண்மை மட்டும் சொல்ல மாட்டான். எங்க பெரிய பையனை போட்டு இந்த பொண்ணு சட்டி பிடி தகுமா? சின்ன பையனு பெரிய பையனை சட்டி பிடிச்சாச்சா? அடிக்க தகுமா? அவன் எதுக்கு என்ன அடிக்கிறது இருக்குது? என்ன எங்க பசங்க சரி, அடிக்க? அவன் என்ன வாடி பொடியும் ஆமா, என் வீட்டாண்ட எதுக்கு வருவேன்? உங்க பையனால தானே உங்க என் வீட்டாண்ட வீட்டாண்ட வரக்கூடாது. அது அவனே வரவேணாம் தான் சொன்னேன். எங்க வர வேணாம்னு சொன்னீங்க? வர நல்லா வேணாம்னு சொன்னேன். அப்ப 2 பிள்ளையும் குத்தானே, அப்ப எங்க உங்க வேற யாரு? எங்க கொண்டு போய் போறது? வராரு. குழந்தை பத்தி இவர் கையில ஐயோ, குத்தணும். ஐடி இவ்வளவு பேசுறா கெட்ட வார்த்தை பாருங்க. பேசுது. கேரக்டர். எல்லாமே உங்க கலீஜி தரல. யாரு? ஐயோ அப்பனா என்ன மேடம்? அது என்னன்னா அத்தனை தெரியாது. ஐயோ, இவ்வளவு அவசியமா பேசுறா? அது தெரியாது. ஆமா, எல்லாம் உங்க கலீஜி தரல கத்துனதுதான். அது கலையே தெரியுதுல. எதுக்கு அங்க இங்க வந்த? பாருங்க அத்தை, உங்க பிள்ளை அங்கதானே கூட்டு வந்தான். கலேஜும் தெரியுதுன்றீங்க. எதுக்கு அங்க வரீங்க? எது வர? ரொம்ப கேவலமான புச்சம் மேடம். நான் ஆமா, போறேன் மேடம். ஐயோ, ரொம்ப நல்லா சி, இந்த பாருங்களேன், மேடம் அவங்ககிட்ட எழுதி வாங்கி என் குழந்தை என் கூட அனுப்பிச்சிருங்க நிம்மதியா. நீங்களே வந்து எங்க வீட்டுல விட்டு இப்போ இவங்க 2 பேரும் ஒண்ணா அனுப்பிச்சா வீட்டுக்கு போய் சேர்றதுக்குள்ள 2 பேரும் சண்டை போட்டு பிச்சுப்பாங்க. அவங்க அப்பா அம்மா இந்த பையனை இட்டு போய் என்னன்னு கேட்க சொல்லுங்க மேடம். ஏன்னா உங்க பையன் கைய கழுவி விட முடியாதுமா? ஐயோ, அந்த அந்த பொண்ணுக்கும் அந்த அதெல்லாம் வேணாம். பசங்களுக்கும் நீங்க எனக்கு ப்ரொவைட் அதெல்லாம் வேண்டாம். பண்ணணும் தம்பி. அதெல்லாம் புரியுதா? எதுக்கு? நான் குழந்தைங்களுக்கு பண்றேன் மேடம். நாங்க அவங்க வீட்டுல கூப்பிட்டு சொல்றோம், உங்க பையனை கொண்டு போய் விட்டுட்டு வர சொல்லுங்க. சரியா? அங்கேயே அடிச்சு போக முடியுது. இது தம்பி, அவங்க அம்மா வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வாங்க. கூட்டிட்டு போங்க, போ. உங்க பையனும் தப்பு பண்ணியிருக்காருமா. ஆமா, என் பையன் அந்த ஒழுக்கம் பொண்ணுக்கு சொல்லமா? எந்த விவரம் இல்ல, பக்கம் இல்ல, பாய்க்கு லைசென்ஸ் இல்ல, ஒரு நல்ல வளர்ப்பு இல்ல, ஒண்ணுமே இல்ல. கண்டிப்பாம்மா. கஷ்டம்தாம்மா. நான் சும்மா கஷ்டம்தான். பேச்சுக்கு சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஒரு பொண்ணோட வாழ்க்கை 2 குழந்தை இருக்குன்னு சொன்னா சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம். அவ வாயில வருது வார்த்தை கெட்ட வார்த்தை தான். அப்படி மோசமா இருக்கு. அது ரொம்ப மட்டும் கெட்ட இல்ல, அவளுக்கு வார்த்தை. ஒண்ணுமே தெரியல. சிரிக்கிறா, அவளுக்கு அதோட சீரியஸ்னஸ் தெரியல. ஐயோ, அவளை அப்பா. திட்டுறதா இல்ல, ஒரு டைம்ல பார்த்தா குழந்தை மாதிரி இன்னசென்ட்டா இருக்கா. ஒரு டைம்ல கெட்ட வார்த்தை பேசும்போது கோவமா வருது. அதனால கொஞ்சம் விடுங்க, கொஞ்சம் மெச்சூரிட்டி வரட்டும். மத்த எங்க வீட்டாண்டெல்லாம் வரக்கூடாதுமா. அந்த பையன் இன்னொரு கல்யாணம் பண்ணக்கூடாது. அது உங்க பொறுப்பு. அது கேரண்டி. அது உங்க பொறுப்பு. உங்க பையன் கண்டிப்பா. இன்னொரு திருமணம் பண்ணறதுக்கு ஏற்பாடு ஆமா, பண்ணா நீங்க ஐயோ. எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. கண்டிப்பா கண்டிப்பா சரிங்களாம்மா? கண்டிப்பா. அந்த உங்க பேர பசங்களுக்கு எல்லாம் பண்ணுங்க சரிங்கம்மா. ப்ளீஸ். சரி. வணக்கம். மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.